வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ ஐஆர் சீரியஸில் நாம் இப்போ பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஜிஎஸ் கிளாஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கவும் முடியாது. கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டாபிக் உள்ள போகலாம். யுனைடெட் நேஷன்ஸ். ஆக்சுவலாக யுனைடெட் நேஷன்ஸ் ஈச் இயர் வந்து எல்லா வருஷமும் இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸில் ஏதோ ஒரு ஆர்கன், யுனைடெட் நேஷன்ஸில் 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸில் ட்ரெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அஸ் அ யூஎன் ஆர்கனாக ஃபார்ம் ஆனதுக்கு யூஎன் சார்ட்டர் தான் முக்கியமான ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் யூஎன் சார்ட்டர் எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 26 ஜூன் 1945 சான் பிரான்சிஸ்கோல. பட் எப்போ அது ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா 24 அக்டோபர் 1945. அவ்வளோதான். ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, பட் பேஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்கு. ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், செக்ரட்டேரியட், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஆர்கன் ஆஃப் ICJ, International Court of Justice. International Court of Justice is an organ of United Nations. General Assembly, Security Council, Secretariat, so Economic and Social Council, Trusteeship Council, International Court of Justice. முன்னாடி எல்லாத்துக்கும் யூஎன் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்ரட்டேரியட், யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஏன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து யூஎன் சார்ட்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபவுண்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன். யூஎன் சார்ட்டர் இஸ் ஃபவுண்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ இது வரையும் 5 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது கேட்க போகிறதில்ல. எத்தனை டைம் அமெண்ட் பண்ணாங்கன்றதுலாம் கேட்கவே போகிறதில்ல. கேட்டாலும் தப்பாக தான் கேட்க போகிறாங்க. ஸோ அமெண்டட் 6 டைம்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது நமக்கு முக்கியம் கிடையாது. அமெண்டட் 5 டைம்ஸ். ஸோ அது எந்தெந்த வருஷம் அப்படின்லாம் தேவையில்லை. பட் ஆர்டிகல் 108 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறது. யூஎன் சார்ட்டர்ல ஆர்டிகல் 108 வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறது. சரி, ஸோ பாக்குறவங்க யார் மீன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல்? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் இருக்கு? அதே மாதிரி யுனைடெட் நேஷனோட கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 108ல இருக்கு. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட்டு 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி பாருங்க 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஜெனரல் அசம்பிளியால அடாப்ட் பண்ணும். அடாப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டிஃபை பை 2/3 ஆஃப் யூஎன் மெம்பர்ஸ். யுனைடெட் நேஷன் பாருங்க, இந்த இடத்துல ஜெனரல் அசம்பிளி, இந்த இடத்துல டோட்டல் யூஎன் மெம்பர்ஸ். So 2/3 members of General Assembly must be adopted, ratified by 2/3 members of UN member plus P5 members. P5 members ஓட ratification கண்டிப்பா தேவை. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா P5 ஓட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன ஆகாது, சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகாது. சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நியூஸ்ல இருக்கிறதுக்கு காரணம், இது வந்து இந்த வருஷம் நியூஸ்ல இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ட் ஃபார் ஃபியூச்சர், யூஎன் சமிட் ஃபார் ஃபியூச்சர். ஆக்சுவலாக பேக்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அதை பேஸ் பண்ணி யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ அது வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் சமிட் ஃபார் ஃபியூச்சர் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து யுனைடெட் நேஷன் சமிட் நடந்தது ஃபார் ஃபியூச்சர். அதோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ என்னெல்லாம் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதில் ஒன்னொன்னுலையும் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டாபிக்ஸ் மட்டும் தான் முக்கியம். பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வெப் சர்ச் பண்ணீங்கன்னா இதில் என்னென்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட், SDG 30, ரீஎஃபர்மேஷன் ஆஃப் SDG 30 வந்து ரீஎஃபார்ம் பண்ணுறதுக்காக, திரும்பவும் அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக, இட்ஸ் நாட் புதுப்பிக்கிறது, இட்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டல் கோஆபரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டல் கோஆபரேஷன்ல நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூத் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் குளோபல் கவர்னன்ஸ். இது எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதுவும் அதுக்கு எக்ஸாம்ல அந்த பேசிஸ்ல கேட்க மாட்டாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ பேக் ஃபார் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டல் கோஆபரேஷன், யூத் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் குளோபல் கவர்னன்ஸ்.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட், ஸோ கண்டிப்பாக வந்து யார் பிரசிடென்ட்னு கேட்க போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து யார் பிரசிடென்ட்னு கேட்க போகிறதில்ல. பட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெம்பர்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். யார் ஆக்சுவலா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணணும், ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம், எனி மெம்பர். ஆனா டேர்ம் தான் முக்கியம். எங்க வந்து நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா 1 இயர் தான் டேர்ம். ஈச் இயர் வந்து பாத்தீங்கன்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளியில பிரசிடென்ட் வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணணும். ஈச் இயர் வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரொட்டேஷன் அமாங். ஆக்சுவலா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டிவிஷன்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ ஏஷியா, ஈஸ்டர்ன் யூரோப், லாட்டின் அமெரிக்கா, கரேபியன், ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப். ஏஷியா, ஈஸ்டர்ன் யூரோப், லாட்டின் அமெரிக்கா, கரேபியன், ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப். ஸோ இது வந்து ரொட்டேஷன். இந்த குரூப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும் மெம்பர்ஷிப், பிரசிடென்ஷியல் மெம்பர்ஷிப். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட். குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் என்ன? குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட்னா என்ன? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெட்லே டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா போன வருஷம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் பெல்ச்சி டிக்ளரேஷன். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ பெல்ச்சி டிக்ளரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கொஷின் வரல. பட் இந்த வருஷம் வந்து ஏஐ அந்த பெல்ச்சி டிக்ளரேஷனுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டு அவுட்லைன் ஷேர்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஓப்பன், ஃப்ரீ, செக்யூர், இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஃபியூச்சர். ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ அக்சசபிள் இன்டர்நெட். அததான் வந்து இவங்க டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா டு அவுட்லைன் ஷேர்டு பிரின்சிபல் ஆஃப் அன் ஓப்பன், ஃப்ரீ, செக்யூர், இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை. என்னது? எல்லாத்துக்கும் இன்டர்நெட் ஈஸியா அக்சஸ் ஆகணும். அதுதான் வந்து யாரோட எய்ம்? குளோபல் டிஜிட்டல் காம்பேக்டோட எய்ம் என்ன? எல்லாருக்கும் குளோபல் டிஜிட்டல் காம்பேக்டோட எய்ம் என்ன? இன்க்ளூசிவிட்டி இன் இன்டர்நெட், இன்க்ளூசிவிட்டி இன் இன்டர்நெட், இன்க்ளூசிவிட்டி இன் இன்டர்நெட். ஸோ நெக்ஸ்ட், செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் எதோட இனிஷியேட்டிவ்? பேக்ட் ஃபார் ஃபியூச்சரோட இனிஷியேட்டிவ். 2 இனிஷியேட்டிவ். ஸோ ஒன்னு குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட், இன்னொன்னு டிக்ளரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இது எதுக்காக அப்படின்னா இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி இன் குளோபல் டெசிஷன் மேக்கிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரேண்டமைஸ்டா கெஸ் பண்ணவே முடியாது நம்மளால. இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி இன் குளோபல் டெசிஷன் மேக்கிங். ஸோ இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மீன்ஸ் அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஈடுபட வைக்கணும். ஸோ அதுதான் வந்து கொண்டு வராங்க இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி இன் குளோபல் டெசிஷன் மேக்கிங். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷனோட எய்ம். ஸோ 2 இனிஷியேட்டிவ் குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து எதை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஈக்விட்டி பத்தி பேசியிருந்தாங்க. அப்புறம் இன்க்ளூசிவ் மல்டிலேட்டரலிசத்தை பத்தி பேசியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் டிஜிட்டல் அலைன்ஸ் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா இதுல இன்னுமே வந்து இந்தியா வந்து எம்பசிஸ் பண்ண பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரெட் ரிலேட்டட் டு டெவலப்பிங் ஆஃப் ஏஐ. ஏஐனால நிறைய ஃபியூச்சர் நிறைய நல்லது நடக்குது தான். ஆனால் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு சைடும் இருக்குது. அதையும் நாம என்ன பண்ணணும்? ரோல் ஆஃப் யூஎன் இன் டேக்கிளிங் ஏஐ கவர்னன்ஸ். ரோல் ஆஃப் யூஎன் இன் டேக்கிளிங் ஏஐ கவர்னன்ஸ் இதை வந்து முன் வச்சாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் முன் வச்சாங்க. பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ். ஸோ இது வந்து நமக்கு முக்கியம் இல்லை. பட் இந்தியா முன் வச்ச பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஈக்விட்டி, இன்டர்நேஷனல் மல்டிலேட்டரலிசம், ஜிடிசி அலைன்ஸ், ரோல் ஆஃப் யுனைடெட் நேஷன் இன் டேக்கிளிங் ஏஐ கவர்னன்ஸ், பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா யூஎன் ஜெனரல் அசம்பிளியை பத்தி ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் தான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேடி படிச்சுக்கோங்க. ஸோ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டேர்மு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அதான் P5 கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 1945 தான் இது வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. இது வந்து பாலிசி மேக்கிங் பாடி. யூஎன் ஜெனரல் அசம்பிளி என்ன பாடி? ஜென்ரலாக அவங்க என்ன டைப் ஆஃப் பாடி அப்படின்னா பாலிசி மேக்கிங் பாடி. ஃபார் யாருக்காக? வேர்ல்டுக்காக 193 மெம்பர்ஸ். எல்லாருக்குமே ஈக்குவல் ஓட் இருக்கு. யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஓட் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. ஆனுவல் அசம்பிளி வந்து செப்டம்பர் மாசம், வருஷம் செப்டம்பர் மாசம் நடத்துவாங்க. அந்த அசம்பிளியில என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலா சட்டசபை கூட்டினாலையோ இல்ல பார்லிமெண்ட் கூட்டினாலையோ பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஈவன் ஜெனரல் அசம்பிளிலேயே ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸோட சைக்கிளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் அடுத்த செட் ஆஃப் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நம்ம வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து யூஎன் அப்பாயிண்டிங் செக்ரட்டேரியட் ஆஃப் ஜெனரல் யுனைடெட் நேஷன், செக்ரட்டேரியட் ஜெனரல் வந்து அப்பாயின்ட் பண்றதை பத்தி பேசுவாங்க. அதுக்கடுத்து
அதுக்கடுத்து மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் த்ரூ ரெசல்யூஷன்ஸ். ஸோ ஈவன் ஜெனரல் அசம்பிளி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அவங்க ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து அதில் பேசுவாங்க. அவ்வளோதான். எப்படி நம்ம ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணி அது ஆக்டாக மாறுதோ, சட்டமாக மாறுதோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பாஸ் பண்ணி அதை வந்து ரெசல்யூஷன்ஸாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரிவிஷன் கிளாஸஸ் தான், இது ரொம்ப ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யுனைடெட் நேஷனை பற்றி ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஆர்கன்ஸ் UNDP, UNHRC, UNICEF, UNEP. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். ஸோ ஆக்சுவலாக ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வந்து யூஎனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா FAO, UNESCO, WHO, WTO. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி யாருன்னு கேட்பாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கன் யாருன்னு கேட்பாங்க. ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UNDP, UNHRC, UNICEF, UNEP. ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி FAO, UNESCO, WHO, WTO. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷனை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.